கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு குண்டூசியை வச்சு குத்திட்டு இருக்கா. இப்போ ஒரு லேடி முன்னாடி உட்காந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு தடவை நீ வீட்டுக்கு லேட்டா வந்தேன்னு வச்சுக்கேன், உன்னோட 2 காலையும் நான் உடைச்சு போட்டுருவேன். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? இப்போதைக்கு நீ இந்த ஜியான் குடும்பத்தோட 4வது பொண்ணு அப்படின்றத மறந்துடாத. உன்னை லூ குடும்பத்துக்கு நான் கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். ஒழுங்கா உன் புருஷன் கூட போய் ஒண்ணு சேர்ற வழியை பாரு. நான் சொல்ற அன்னைக்கு நீ உன் புருஷன் கூட ஒன்னாதான் இருந்தாக்கணும் அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரியே பண்ற அப்படின்னு இவ சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினும் பணக்கார வீட்டுலதான் வளர்ந்துருப்பா. அவ வீட்டுக்கு வெளியே போன நேரமா பார்த்து அவ குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. இவ பார்த்தா அவளோட அம்மா அப்பா எல்லாரும் இறந்து போயிருப்பாங்க. அவனோட தம்பி மட்டும்தான் உயிரோட இருப்பான். தம்பி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அக்கா அந்த இடத்த விட்டு போயிரு, நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க, நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சா உன்னையே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு உயிர் இருக்கிறதுனால அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த லேடி தான் வந்திருப்பாங்க. நீ பாக்குறதுக்கு உன்னோட அம்மா மாதிரியே இருக்க. இன்னையில இருந்து நீ என் குடும்பத்தோட பொண்ணு. எனக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்காங்க, நீ 4வது பொண்ணு அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சொன்னதுனாலதான் ஹீரோயின் இப்ப இவங்க வீட்டுல தங்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிச்சுட்டு போறானா, இந்த ஆள் கூட நம்ம ஒன்னதான் இருந்தாகணும் போலயே, இல்லைன்னா நம்ம தம்பிக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை இந்த லேடி பண்ணவே பண்ணாது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அங்க யாரு உட்கார்ந்துருக்காங்கன்னு கூட இவ பாக்கல, வேகமா போய் கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னவரோட வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் முகத்தை பாக்குறா. ஐயோ என் ஹஸ்பண்டோட அண்ணாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, என்ன கிஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட தம்பின்னு நினைச்சு உங்களை கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என் தம்பி ஒன்னெல்லாம் கிஸ் பண்ண மாட்டான், அவனுக்கு ஆல்ரெடி வேற ஆள் இருக்கு, உன்னை ஏமாத்திட்டு திரியறான் அப்படின்னு இவன் சொல்ல, அவர் ஏன் என்ன ஏமாத்த போறாரு, அவருக்கு எனக்கு சின்ன வயசுல நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல போய் பார்த்தா இவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள இவளை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கான். அவன் என்ன சொல்றானா, நான் எதுக்காக அந்த குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் எனக்கு குழந்தை பெத்து கொடுக்குற மிஷின் மட்டும்தான், மத்தபடி நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு அமைதியா வெளியே வந்துடுறா. இப்ப இவ வெளியே வந்த உடனே ஹீரோ என்ன கேக்குறானா, என் அண்ணன் பண்ணுனதை நினைச்சு உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லூசு பையனை நான் என்ன காதலிக்கிறேனா, அவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் ஏன் கஷ்டப்பட போறேன் அப்படின்னு இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா உங்க ஆன்டி சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. இப்ப அவங்க ஆன்டியா அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாளைக்கு இவ வீட்டுக்கு வரும்போது இவளை செக் பண்ணு, இவ வெஜ்னா இருந்தான்னு வச்சுக்கேன், இவ தம்பிக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாத, வெஜ்னா இல்லாட்டி ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணன்னு சொல்லியிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இவன் கூட ஒன்னா இருக்கலான்னு வந்தா இவன் இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கான், எனக்கு என் தம்பியோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, என் கூட நீங்க ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். எதுக்காக, என் அண்ணனை பழி வாங்குறதுக்காக என் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்காக இல்ல, ஆனா இன்னைக்கு நைட்டு எனக்கு ரொம்பவே முக்கியமான நைட்டு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட ஒன்னா இருங்க அப்படின்னு சொல்ல, இது வரைக்கும் எந்த பொண்ணு என்கிட்ட அப்படி கேட்டதில்ல, ஏன்னா ப்ரொப்போஸ் பண்ணவே பயப்படுவாங்க, நீ என்னடானா இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை தூக்கி காருக்குள்ள போட்டுடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்றாங்க. காருக்குள்ள ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டே சொல்லாதீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி இருங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் நேரா அவளோட ஃபியான்சியை பாக்குறதுக்காக தான் போறான். அங்க போனா அவனோட ஃபியான்சி ஹீரோவோட கோட்டை பார்த்துட்டு, நீ எவன் கூட ஒன்னா இருந்த, யாரோட கோட்டை இது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு இவ சொல்லிடுறா. நான் உங்க கூட ஒன்னா இருக்கதான் இங்க வந்தேன், ஆனா நீங்க போய் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எட்டி பார்த்துட்டு, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா அண்ணா நீங்களா, நீங்க ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ண போறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடா சும்மா தான் வந்தேன், ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நைஸா ஹீரோவோட கோட்டை எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறான். இப்ப அவ வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் கூட வேற ஒன்னா இருந்துட்டோம், இவன் பாட்டுக்கு யாருக்கிட்டாவது போட்டு விட்டானா என்ன பண்றது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்த உடனே இவன் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். உங்களோட கோட்டை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு இவ பல்ல இழிச்சுக்கிட்டு கோட்டை கொடுத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என் கூட என்னோட வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்ல,
சொல்ல, உங்க வீட்டுக்கா? ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. நமக்குள்ள நடந்தது ஆக்சிடென்ட் மட்டும்தான். நான் உங்க தம்பியோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ தானே வந்து என்கிட்ட எல்லாமே கேட்ட. ஸோ நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளு கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு ஒரே பயமா இருக்கு. இவன் பாட்டுக்கு யாருக்கிட்டயாவது போட்டு விட்டானா என்ன பண்றது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, தேவையில்லாம யோசிக்காம அமைதியா உட்கார்ந்துட்டு இரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நைட்டு ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் அவளோட வீட்டுக்கு போறா. அவளோட வீட்டுக்கு போன உடனே வழக்கம் போல அவளோட ஆன்ட்டி இவள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு வராம எங்க போயிட்ட? நான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த டைம்க்குள்ள வரணும்னு. இன்னொரு தடவை என் பேச்ச நீ கேட்கலன்னு வச்சுக்கயேன், உன் தம்பிய நீ அப்புறம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்பு தான். இனிமே நான் அந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு ஃபேமிலி டின்னர் பார்ட்டி இருக்கு. மறக்காம வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருந்து என்னோட தம்பிய காப்பாத்தணும்டி அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஃபேமிலி டின்னர தான் காட்டுறாங்க. இந்த ஃபேமிலி டின்னர்ல பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃபியான்சி மட்டும் இவ கூட பேசிட்டு இல்லாம, அந்த பொண்ணு கூட ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம்ல, அன்னைக்கு நைட் பார்த்த பொண்ணு தானே நீ" அப்படின்னு சொல்ல, "அன்னைக்கு நைட்டா? என்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் பாத்தீங்க?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். "அன்னைக்கு நம்ம என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாரு" அப்படின்னு சொல்லி இவ எது சமாளிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல வீல் சேர்ல ஒரு அங்கிள் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அங்கிள் கிட்ட போய் ஹீரோ வம்பிழுத்துட்டு இருக்கான். நமக்கு யாராவது துரோகம் பண்ண நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையாலே அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பயமாயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் இந்த அங்கிள் அவரோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாருன்னா, நான் இப்படி வீல் சேர்ல உட்கார்றதுக்கு காரணமே நீதான். கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை கொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ பாத்ரூமுக்கு போன உடனே பின்னாடியே ஹீரோயினும் போயிடா. இப்ப அவ போய் என்ன சொல்றான்னா, ப்ளீஸ் நமக்குள்ள நடந்ததை சீக்கிரட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரட்டா வச்சுக்கவா? நான் எந்த அளவுக்கு மோசமான பையன் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியாது. என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இந்த உண்மையை நான் இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கே சொல்லலாம். எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவேன். கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, சரியான மான்ஸ்டரா இருப்பான் போலயே. போய் போய் இவன் கூடவா ஒண்ணா இருந்தோம் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, இப்பவே என்ன சொல்றானா, சீக்கிரமே என்னோட தம்பிக்கு குணமாகணும். நீ குணமானதாண்டா நான் அந்த இடத்த விட்டு வெளியவே வர முடியும். எனக்கு இந்த இடத்துல இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ரூம்ல ஏதோ ஒரு மருந்து டப்பாவை எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓடி வரான். அவனை யாரோ துரத்துறாங்க போல, இடுப்புல கூட அடிபட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அமைதியா இரு, எதுவும் சத்தம் போட்டுறாத அப்படின்னு சொல்ல இவளும் அமைதியா இருக்கா. இப்ப இவ தான் ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. எதுக்காக அவங்க எல்லாரும் உங்களை துரத்துறாங்க? நீங்க சரியான ரவுடியா இருப்பீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் ரவுடி தான். அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இவ அமைதியா மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப இவ மருந்து போட்டு விடுறத பார்த்த உடனே ஹீரோக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஹீரோவோட அப்பா அவனை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஹீரோவை போட்டு அடிச்சிருப்பாங்க. உன்னோட அப்பா என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாசத்தோட பாத்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி காயத்துக்குலாம் மருந்து போட்டு விட்டதே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஒரு மிருகம் மாதிரிதான் வளர்ந்துட்டு இருப்பான். இப்ப அவன் என்ன சொல்றானா, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, என்னால முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நம்ம தம்பிக்காக இவன் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேணாமா? இவன் சரியான சைக்கோ வச்சே, இவனை எப்படி நம்புறது? நம்ம யாருன்ற உண்மை தெரிஞ்சா எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சோ அத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்ல, சரி கவலைப்படாத நான் யாருக்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, என் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ண பொண்ணு நீதான். எனக்கு நீ ரொம்பவே முக்கியம். பட் நீயே என்ன வேணாங்கிறதுனால நான் உன்னை விட்டுடுறேன். ஆனா இன்னொரு தடவை என் கூட வந்து ஒண்ணா இருக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. நீ ஏன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல, அடுத்த தடவை எல்லாம் கண்டிப்பா நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடி போயிடுறா. இப்ப இந்த பக்கம் தாத்தா பாத்தீங்கன்னா பேரன் கூட பேசிட்டு இருக்காரு. அவரு என்ன சொல்றாருன்னா, உன் அண்ணன்கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்குடா. அதோட விலை பல மடங்கு தேரும். அதை எப்படியாவது ஆட்டையப்பட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து தான் பேசிட்டு இருக்கான். என் அண்ணன்கிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு. அதை நீ எனக்கு திருடிட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்ல, என்னது நான் திருடணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கலன்னா உன் குடும்பம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இந்த கல்யாணம் நடக்கணும்னா பொண்டாட்டியா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு வேற வழியே இல்ல. இப்ப ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாரான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான். உன்னோட தம்பி கண்ணு முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, என் தம்பி கண்ணு முழிச்சிட்டானா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, நீ எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும். அந்த குடும்பத்தோட பையனை நீ கல்யாணம் பண்ணணும். நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி உன் தம்பியை காப்பாத்தி கொடுத்துட்டேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்னு சொல்றா. இப்ப இவளுக்கு அவளோட ஃபியான்சி என்ன சொல்றானா, அதை செய்யறதை தவிர வேற வழியே இல்ல. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப இவளை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா,
சொல்றானா, லாஸ்ட் டைம் நான் சொன்னது மறந்து போயிடுச்சா? நீ ஏன் என்கிட்ட வந்தனா என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. டெண்டரோட டீட்டெயில் வேணும். அந்த டாக்குமெண்ட் எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரு உன்னோட ஃபியான்சி தான் உன்ன அனுப்பி விட்டானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. ப்ளீஸ்ங்க அந்த டாக்குமெண்ட்ட மட்டும் குடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, என்ன நீ இவ்ளோ நேர்மையா நடந்துக்கிற? அந்த டாக்குமெண்ட்ட திருடிட்டு போலான்னு தானே வந்த. திருடுறதுக்கு பதிலா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களே குடுத்துருங்க அப்படின்னு இவ சொல்றா. நான் லாஸ்ட் டைம் சொன்னத நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டல. இந்த டாக்குமெண்ட் உனக்கு வேணும்னா, நீ என் கூட ஒண்ணா இருக்கணும். இனிமே நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஆனா நான் உங்க தம்பியோட ஃபியான்சி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றத நீ கேட்கணும். நீ கேட்கலன்னு வச்சுக்கயேன், நம்ம 2 பேருக்கு நடுவுல என்ன நடந்துச்சோ அத அவனுக்கு கால் பண்ணி சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ போன எடுக்க, இவளுக்கு உயிரே இல்ல. இப்பவே கால் பண்ணி என்ன சொல்றானா, உன்னோட ஃபியான்சி 3 நாள் முன்னாடி யார் கூட இருந்தா தெரியுமா? என் கூட தான் பெட்ல ஒண்ணா இருந்தா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு உயிரே இல்ல. இப்ப அவள பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "ஏன்டா பைத்தியக்காரா, என் வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றத நீ கேட்கல. நீ சொல்றத எதுக்காக நான் கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போய் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ கிட்ட போய் என்ன சொல்றானா, நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்பவாது நான் சொல்றத கேப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் உன்னோட ஃபியான்சிக்கு கொடு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவன் உன்ன தொடவே கூடாது. இன்னையில இருந்து நீ முழுசா எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பைத்தியக்காரன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. தெரியாதனமா காலை விட்டுட்டேன். எப்படியாவது நம்ம தான் வெளியே வந்தாகணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப இவள யாரு டிராப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட டிரைவர் தான். இப்ப அவன் டிராப் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் யாரோ போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்க, அந்த டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். இப்ப இவன் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருப்பானே, அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, இவனோட அண்ணனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவன் ரொம்ப ரூடான கேரக்டர். அவ்வளவு ஈஸியா எதையும் விட்டு கொடுக்க மாட்டானே. நீ எந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி இதை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவர்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தேன் அப்படின்னு இவ சொல்றா. அவர்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தியா, இல்ல உன்னையே கொடுத்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன், எனக்கு ஒரு தேங்க்யூ கூட சொல்ல வேணாம், அதுக்காக இப்படியா இன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அழுக. போதும் நிப்பாட்டுங்க, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அந்த பக்கம் இவளோட போனுக்கு ஒரு போட்டோஸ் வருது. என்னடான்னு பார்த்தா அதுல ஹீரோயின் யாரையோ கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த போட்டோஸ பார்த்த உடனே, இன்னையோட நீ தொலைஞ்ச, இதுக்கப்புறம் உன் பிரச்சனை எனக்கு இல்ல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அவ யாருக்கு தெரியாம எங்க போறானா, அவளோட தம்பியை பாக்குறதுக்காக தான். இப்ப அவளோட தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் அன்கான்சியஸ் ஆயிடுறான். இதை பார்த்தோன்னே இவ பயந்து போய் டாக்டரை கூப்பிட்ட. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட தம்பியை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. எப்படியாவது நான் உன்னை குணப்படுத்தியே ஆகணும்டா, நம்மளோட குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கண்டுபிடிச்சு அதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு வரும்போது இவங்க வீட்டோட வேலைக்கார லேடி பாத்துறாங்க. இப்ப அவ பாத்துட்டு போய் அவங்க கிட்ட போட்டு விட, ஹீரோனோட 2 கையையும் புடிச்சு போட்டு பயங்கரமா நசுக்கிட்டு இருக்காங்க. வலி தாங்க முடியாம இவன் இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. இப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்க, எனக்கு தெரியாம உன் தம்பியை பார்க்க போற, நீ பண்றது தப்புன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணா ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட கைக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு இருக்கா. இவ இப்படி கட்டு போட்டு வச்சிட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் பண்றான். டெய்லி நைட்டு என் கூட தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், மறந்துட்டியா? மறக்காம என் கூட ஸ்டே பண்ண வந்துரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, நீங்க என்ன கூப்பிட்டு இருந்தீங்க, என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவ கையை பின்னாடியே வச்சே பேசிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பிடிச்சு பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, கையில சுட்டுக்கிட்டேன், அதனாலதான் கட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவளோட கை கட்டு 2 அவுத்து பார்த்தா கையில யாரோ அடிச்சிருக்கிறது நல்லா தெரியுது. இத பார்த்தா சூடுனால வந்த காயம் மாதிரி தெரியலையே, மூங்கில் குச்சியை வச்சு உன் கையை உடைச்சிருக்காங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கே தெரியும் என்னோட ஃபேமிலிக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு, நான் அடிக்கடி என்னோட ஃபேமிலி ரூல்ஸை பிரேக் பண்ணிருவேன், அதனால எனக்கு தண்டனை கொடுப்பாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை, ஆனாலும் எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்கிட்ட யாராவது பொய் சொன்னாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை
தான் பேசுறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவனை வச்சு நம்ம ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் உங்க கூட இருந்தா நீங்க என்ன பாதுகாப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா பாதுகாப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இப்ப அவ கிட்ட போயிட்டு, இப்ப என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்ன்னு நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கயேன், உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி காலை ரெண்டையும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ இவளை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா இவளோட ஃபியான்சி தான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, நாளைக்கு ஃபேமிலி பார்ட்டி இருக்கு, மறக்காம வந்துரு, எல்லாரும் உனக்காக தான் இந்த பார்ட்டில வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, மறக்காம வந்துடுறேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ அந்த காலை கட் பண்றதுக்குள்ள ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்ட்டில ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கா. இவளோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினோட உண்மையான லைஃபை பத்தி தெரியும். இப்ப ஹீரோயின் என்ன பயப்படுறானா, நம்மளோட பழைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்க வந்துட்டாங்கன்னா நான் யாருன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க, கடவுளே அந்த மாதிரி யாரும் வரக்கூடாது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். சொல்ல போனா இந்த பையன் ஹீரோயினோட உண்மையான அம்மா அப்பா கூட ஃபேமிலி ஃப்ரெண்டா இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட தப்பாவும் நடக்க ட்ரை பண்ணியிருப்பான். இவனை பார்த்தவன ஐயோ இந்த படுபாவியா, இவன் நம்மளை பார்த்தானா கண்டுபிடிச்சிருவானே, நான் யாருன்ற உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. ஹீரோவை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ கிட்ட போய், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, கொஞ்சம் நேரம் என் ஃப்ரெண்டை பத்திரமா பார்த்துக்கங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அந்த பொண்ணை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்கும்போது இவ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த பையன் இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். ஏய் நீ ஜி குடும்பத்தோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நீங்க எதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு நல்லா தெரியும் மறக்கக்கூடிய முகமா உன்னோட முகம், நீ அவளே தான் அப்படின்னு சொல்ல, சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது பார்ட்டியில போய் இப்படி என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, என் கையை விடுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவன் விடுற மாதிரியே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கத தூரமா நின்று ஹீரோயினோட ஃபியான்சியோட லவர் இருக்கா இல்லையா, அவ பாத்துட்டு இருக்கா. இவன் எதுக்காக இவ கூட பேசிட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியலையே அப்படின்னு வச்சுட்டு இப்ப அவ யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினோட பேக்ரவுண்டை பத்தி விசாரிக்க சொல்றா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனை சமாளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோவோட ரூமுக்கு தான் வரா. என் ஃப்ரெண்டை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு பாக்க, நீ இங்க இருந்து போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நீ போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணு, நான் அவர் கூட கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட நான் என்னதான் மறைக்க போறேன், உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோக்கு சிகரெட் பத்த வைக்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ என்ன சொன்னா, என்கிட்ட நீ பொய் சொன்ன அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன்னா உன்னை நான் கொண்டு போட்டுருவேன், ஏன்னா யாராவது என்கிட்ட பொய் சொன்னாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நான் உன்கிட்ட எதுக்காக பொய் சொல்ல போறேன், நான் உன் கூட பழகுறதுக்கு ஒரே காரணம் என்னோட ஃபியான்சியை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அவன் எனக்கு துரோகம் பண்ணா, நான் அவனுக்கு துரோகம் பண்றேன், அவ்வளவுதான் வித்தியாசம். உங்களை யூஸ் பண்ணி அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு எனக்கு ஆசை கிடையாது, ஏன்னா உங்களோட மரியாதை இதுல அடங்கி இருக்கல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவ கூட ஒன்னா சேர்ந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு தான் வரா. இவ பார்ட்டிக்கு வந்த உடனே இவளோட ஃபியான்சி இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். உனக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க போயிருந்த அப்படின்னு சொல்லி இப்ப அவளை திட்டிட்டு அவளை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கான். இப்ப தாத்தா எல்லார்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுதான் மூத்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோனோட பழைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. இப்ப இந்த பொண்ணை தான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறான் போல. இதை தாத்தா எல்லாரும் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ண, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பாடா நம்ம ரூட்டு சீக்கிரம் கிளியர் ஆயிரு போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு இந்த பொண்ணோட அண்ணன் தான் மெசேஜ் பண்றான். அவனோட பேரு மிங்கு. இப்ப மிங்கு பாத்தீங்கன்னா, இந்த ஹோட்டல் ரூமுக்கு என்ன பாரு, உன்னை பத்தின எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் தனியா நின்னு அந்த மெசேஜை வச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. தனியா அந்த ரூமுக்கு கூப்பிட்டுருக்கானே, என்ன பண்ண போறேன், நம்ம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு இவன் பயத்தோட முழிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே இவன் போனை பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டு இருக்க. இங்க என்ன செல்லம் பண்ற, தனியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க,
ஒண்ணும் இல்ல சும்மா தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட ஃபோன புடுங்க அப்படின்னு கைய பிடிக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபியான்சி வந்துடுறான். "அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "இதோ என்னோட ஃபியான்சி இங்கேயே வந்துட்டாரு. நான் அவர் கூட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப அந்த ஃபியான்சி ஹீரோயின அவனோட வீட்ல தான் டிராப் பண்றான். இவன் டிராப் பண்ணும்போது ஹீரோ தான் அவளுக்கு மெசேஜ் பண்றான். "எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் வீட்டுக்கு வந்துட்டேனே" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்ட விட்டு அவளோட ஃபோனுக்கு வந்த மெசேஜ் எல்லாத்தையும் பார்க்க சொல்ல, அவனும் பார்த்துட்டு வந்து ரூம் நம்பர் 101க்கு இவங்கள யாரோ தனியா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருது. ஆக்சுவலா அவன் வர சொல்லியிருக்கான்ற உண்மை மட்டும் தான் தெரியுது. மத்தபடி ஹீரோயின் யாரு அப்படின்ற உண்மை தெரியல. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா. அவன பார்க்கலாம் அப்படின்னு. இவ பயந்து பயந்து உள்ள போய் பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோ தான் உட்கார்ந்திருக்கான். அவன பார்த்தோனே இவ இந்த பக்கம் திருப்பிட்டு, "இன்னைக்கு நான் செத்தேன். அவன் போட்ட வலையில இவன் இருக்கானே! எப்படியோ 2 பேரும் சேர்ந்து என் உயிர எடுக்க போறானுங்க" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, "இவன பார்க்கறதுக்காக எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்த? உனக்கும் அவனுக்கும் நடுவுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கும் அவருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. நான் அவர இந்த பார்ட்டில தான் பார்த்தேன். அவரு என்னோட பிரைவேட் ஃபோட்டோலாம் எடுத்து என்ன பிளாக்மெயில் பண்ணாரா, அதனால தான் நான் அவர பார்க்கறதுக்காக இங்க வந்தேன். அவரு இங்க வந்தா தான் அந்த ஃபோட்டோலாம் தருவேன்னு சொன்னாரு" அப்படின்னு சொல்லி, இவ அழுதுட்டு என்ன சொல்றான்னா, "என் ஃபேமிலி ரூல்ஸ் பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. என் ஃபோட்டோஸ்லாம் வெளிய போச்சுன்னா என்ன கொன்னு போட்டுருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட பொய் சொன்னேன்னு வச்சுக்கயேன், நான் உன்ன இதே இடத்துல கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "சார் அந்த மாரி பிரைவேட் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இல்லையே" அப்படின்னு சொல்லிர்றான். இத கேட்ட உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "என்கிட்ட நீ பொய் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ரொம்ப பயந்து போயிர்றா. நீ அவ்ளோ ஈஸியா எடை போட்டுட்டல. நீ பண்ண தப்புக்கான தண்டனை இருக்கு. உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ல, அவன நான் ஏதாவது பண்ணட்டுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ! என் தம்பி எதுவும் பண்ணிறாதீங்க. ப்ளீஸ் அவன விட்டுருங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா, இந்த கூண்டுக்குள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கூண்ட தான் காட்டுறான். அத பார்த்த உடனே இவ ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்ப ஹீரோ ஒரு சங்கிலி எடுத்துட்டு வந்து, இத உன் கால்ல கட்டி உள்ள தூக்கி போட்டுருவேன். இதுக்கப்புறம் நீ நாய் மாரி அந்த கூண்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. இதுக்கப்புறம் உங்க கிட்ட நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, மரியாதையா என் கண்ணு முன்னாடி நிக்காம, இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல, அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிர்றா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம், அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "ஏய்! என்ன பிரைவேட்டா ஃபோட்டோ எடுத்து, அந்த 2, 3 ஃபோட்டோவ அவனுக்கு அனுப்பிச்சு வச்சுரு" அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. என்னடான்னு பார்த்தா, அவன் இவள ஃபோட்டோ எடுத்ததா சொல்லியிருப்பா இல்லையா? அத உண்மைன்னு நிரூபிக்க தான் ஹீரோயின் இப்படி பண்ண சொல்லியிருப்பா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ நெனச்சு தான் ரொம்பவே பயந்து போயிட்டு இருக்கா. அவன் வேற நம்மகிட்ட அடிக்கடி பொய் சொல்றியா? பொய் சொல்றியான்னு கேட்டுட்டே இருக்கான். நம்ம சொல்றது எல்லாம் பொய் தான்னு தெரிஞ்சா, கண்டிப்பா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவான். எப்படி இவன்கிட்டேருந்து தப்பிக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு இவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அதாவது அவங்க ஆன்டி. இப்ப அவங்க கால் பண்ணி, "நீ எங்க இருக்க? வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, இவளும் இப்ப வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போய் பார்த்தா 2 பேரும் முட்டிக்கால் போட்டுட்டு இருக்காங்க. இவளும் இவளோட ஃப்ரெண்டும். என்னடான்னு பார்த்தா இவ இவளோட ஃப்ரெண்ட் கிடையாது. அந்த ஆன்டியோட சொந்த பொண்ணு. 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. 3 பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுல ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஆனா ஹீரோயின் இவளும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு போட்டு அடிச்சிட்டு இருக்க, சொந்த பொண்ணுக்கே இந்த நிலைமைனா நம்மலாம் ஏமாந்துறோம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நீ கொஞ்ச நாளா நல்ல விதமா நடந்துட்டு இருக்க. அதனால உன் தம்பிக்கு பெஸ்ட் டாக்டரா கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப சந்தோஷமாகிறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆஃபீஸ்ல தான் இருக்கான். அவன் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க எதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க உங்ககிட்ட சாரி சொல்லலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து சில ஃபோட்டோஸ குடுக்குறான். அந்த ஃபோட்டோஸ பார்த்தா, அந்த ஃபோட்டோஸ்ல ஹீரோயின் அரைகுறையா இருக்கா. "இந்த ஃபோட்டோஸ்க்காக தான் அவன் உன்ன பிளாக்மெயில் பண்ணானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்களே, அந்த பொண்ணும் ஹீரோயின் ஃபியான்சி கூட ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே, அவளும் தான் வராங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்து இவள பார்த்த உடனே, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ஃபியான்சி கூட இல்லாம இவர் கூட என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவள பார்த்தீங்கன்னா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. "ஒருவேளை நீ மூத்த பையன கரெக்ட் பண்ணலான்னு வந்தியோ?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, இவளுக்கு கோவம் வந்து ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட்டுர்றா. "எதுக்காக என்ன அறைஞ்சீங்க? நான் அவர் கூட பேசிட்டு தான் இருந்தேன். மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, "அவன் எனக்கு சொந்தமானவன். எனக்கு மட்டும் தான் சொந்தம்" அப்படின்னு சொல்ல, "என்னப்பா இங்க ஒரே சத்தமா இருக்கு? சில பேர்லாம் பார்த்தா யாருன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, அவள பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிர்றா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அப்பாடா ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப மிங்க பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஃபேமிலில உள்ளவங்க எப்படி செத்து போனாங்க அப்படின்ற டீட்டெயில் கண்டிப்பா மிங்குக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவனோட வாய புடுங்குனா நல்லாருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ மிங்குக்கு தான் கால் பண்றா. கால் பண்ணி நம்ம 2 பேரும் தனியா மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, "இவ்ளோ சீக்கிரம் நீ என்ன டேட்டுக்கு கூப்பிடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு மிங்கும் வரேன்னு சொல்லிர்றான். இப்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது,
அந்த இடத்துக்கு மிங்கு தான் வரான். மிங்க பார்த்த உடனே இவ அவளோட ஃபோன்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறா. இப்ப மிங்க வந்து உட்கார்ந்த உடனே இவன் என்ன சொல்றான்னா, "நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பேர்ல கூப்பிட்டீங்கல்ல, அது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ! அந்த பொண்ணா? அந்த பொண்ணு என்னோட பழைய ஃப்ரெண்டு. இப்ப அந்த பொண்ணோட குடும்பத்துல யாருமே உயிரோட இல்ல. அந்த பொண்ணு தான் உயிரோட இருக்கா. அந்த பொண்ணு நீ தானே?" அப்படின்னு சொல்ல, "நீங்க எப்படி வேணுமோ அப்படியே வச்சுக்கங்க. அந்த குடும்பத்துக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்ல, "அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஃப்ரேம் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்ல, "யாரு கொலை பண்ணது?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. "யாரு கொலை பண்ணதா? ஃபர்ஸ்ட் நீ இங்க எதுக்காக என்ன கூப்பிட்டியோ, அந்த வேலைய பார்க்கலாம். அதுக்கப்புறமா நான் யாரு கொலை பண்ணது அப்படின்றத சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஹீரோயின்ட்ட ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க, இவ டக்குன்னு ஹீரோக்கு கால் பண்ணிர்றா. "இங்க பாருங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது. என்கிட்டலாம் வராதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஏன் வரக்கூடாது? என்கிட்ட நீ டபுள் கேம் ஆடுறியா?" அப்படின்னு சொல்லி, இவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவன போட்டு ரெஸ்டாரண்ட்ல பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் பயந்தே ஓடி போயிடுறாங்க. இப்ப அவன போட்டு இவன் அடிச்சதுல, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, "பாஸ் போதும் விட்டுருங்க. நான் கூட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின அங்கருந்து கூட்டிட்டு தனியா வந்துடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், இந்த மிங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அடிச்சு போட்டு வச்சிருக்கான். "உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்? உண்மைய சொல்லு." அப்படின்னு சொல்லி கேட்க, அவனால பேசக்கூட முடியாம அதே இடத்துல இறந்து போயிடுறான். பாஸ் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல, "தூக்கி புதைச்சுட்டு வாடா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பார்க்க தான் போறான். அங்க போய் பார்த்தா, இவ படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவள பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர டவுட்டு. இவகிட்ட என்ன சீக்ரெட் இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நெறைய விஷயத்த மறைச்சு வச்சிருக்க மாரியே எனக்கு தோணுது. ஆனா வாய திறந்து ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ போய் அவளோட கழுத்த புடிச்சிடுறான். "உனக்கும் அவனுக்கும் நடுவுல என்ன சம்மந்தம்? என்கிட்ட நீ நெறைய விஷயத்த மறைக்கிற. அது எல்லாமே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "கைய எட்றா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கழுத்த விட்டதுக்கு அப்புறம், அப்பதான் அவளுக்கு உயிரே வந்த மாரி இருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நான் கேட்கிறதுக்கு நீ பதில் சொல்லு." அப்படின்னு சொல்ல, "இதுக்கு மேல என்ன பதில் சொல்லணும்? எல்லா விஷயம் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "உன்னோட பேர் என்னன்னு முதல்ல சொல்லு." அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கிறான். இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் போய் ஹீரோவோட மடியில உட்காந்துட்டு, "என்னங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்கள எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோக்கு ஐஸ வச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "நாளைக்கு நாளைக்கு நம்மளோட சம்மந்தி கூட ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க எல்லாரும் மறக்காம போணும்." அப்படின்னு சொல்ல, இவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா அந்த பார்ட்டில ஹீரோ, அப்புறம் அவனோட ஃபியான்சி அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்களே, அந்த பொண்ணோட அப்பா தான் வராரு. இப்ப அவரு வந்து ஹீரோவ பாத்துட்டு இருக்க, ஹீரோ ஹீரோயினையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் எந்திரிச்சு எல்லார் முன்னாடியும் ஹீரோயினுக்கு ஒயின் ஊத்தி குடுத்துட்டு இருக்க. இத பாத்த உடனே ஹீரோவோட ஃபியான்சிக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எல்லார் கண்ணு முன்னாடியும் என்னோட ஆள கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா? அப்படின்னு சொல்லி அந்த ஒயின வாங்கி ஹீரோயினோட மூஞ்சிலே ஊத்தலான்னு வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க மேல ஊத்த வரல." அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் பார்ட்டில இப்படி பண்ண உடனே ஹீரோயினோட ஃபியான்சிக்கு இவங்க 2 பேர் மேலயும் டவுட் வந்துருது. இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனும் இவனோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொன்னான்னா, "உன்னோட ஃபியான்சி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா. அவ உன் அண்ணன் கூட சுத்திட்டு இருக்கா தெரியுமா? அது இப்பயிலேருந்து வந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. இதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அத நான் கண்டுபிடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி இவ ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்க, "அவ இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் அவள சும்மா விட மாட்டேன். அவள நான் என்ன பண்ண போறேன் பாரு." அப்படின்னு இவன் கோவப்பட்டுட்டு, இப்ப என்ன சொல்றான்னா, "ஆனா என்னால அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அவள தான் நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். தாத்தா கிட்ட சொன்னாலும், தாத்தா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு." அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. தாத்தா கிட்ட சொன்னா தானே கண்டுக்க மாட்டாரு. உங்க அம்மா கிட்ட பத்த வச்சுரு அப்படின்னு சொல்ல, இவன் போய் அவங்க அம்மா கிட்ட பத்த வச்சுறான். இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. "உன்னால என்னோட மான மரியாதை எல்லாமே போயிரும் போலயே. அவனுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி குடுக்கலான்னு பார்த்தா, அவங்க அண்ணன் கூட நீ சுத்திட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்க. "என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்." அப்படின்னு இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. "மன்னிச்சிடுங்களா? நீ பண்றது சின்ன தப்பு கிடையாது. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நாளைக்கே அவ தம்பியோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க." அப்படின்னு சொல்ல, "வேண்டாம், வேண்டாம் என்னோட தம்பிய எதுவும் பண்ணிறாதீங்க." அப்படின்னு சொல்லி இவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவ பாக்கலான்னு தான் போறா. இப்ப ஹீரோவ பாக்கலாம் அப்படின்னு கார் பார்க்கிங்ல நிக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப அங்க இருந்து ஒரு ஆளு இவனை குத்துற மாரி ஓடி வர, இவன் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நான் மட்டும் இப்ப அவன காப்பாத்திட்டேன்னா, இவனுக்கு என் மேல உள்ள நம்பிக்கை அதிகமாயிரும். அப்புறம் இவன வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவள குத்த வரும்போது இவ குறுக்க போயிடுறான். இப்ப அவன் பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட வயித்திலே குத்த, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவன புடிச்சுட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக குறுக்க வந்த? அவன் என்ன தானே குத்த வந்தான்." அப்படின்னு சொல்ல, "உனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா, அதனால தான் நான் குறுக்க வந்தேன்." அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்பவே பயந்து போயி, "கண்ண தொறந்து பாருடி, உனக்கு எதுவும் ஆகாது." அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இவளோட மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா, எதுக்காக இவன் நம்ம மேல ரொம்பவே லவ்வபிளா இருக்க மாரி இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு
வச்சுட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதே இடத்துல கதறிட்டு ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போறான். இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோ தான் பக்கத்துலயே உட்கார்ந்து இவள பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இவ இதுக்காக அவளோட உயிரை பணையம் வச்சு என்ன காப்பாத்தணும், ஒருவேளை இவளுக்கு நம்ம மேல காதல் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறா. இப்ப அவ கண்ணை முழிச்சு பார்த்து ஹீரோவை பார்த்து என்ன கேக்குறானா, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எதுக்காக என்ன காப்பாத்தணும்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இப்ப அவ மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா, உன்னை வச்சுதான் என் குடும்பத்துக்காக நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்பன்னா நீ என் பக்கம் இருந்தா தானே என்னால பழி வாங்க முடியும். நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட தான் அந்த சீக்ரெட்டே இருக்கு. அவங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் என் குடும்பத்தை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு இவ யோசிச்சுட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்க எனக்காக அதை செய்வீங்களா? ஏன்னா நேத்து நைட்டு நான் உங்களோட உயிரை காப்பாத்திருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, சோ என் உயிரை காப்பாத்திருக்கானா கொலை பண்ண ஆள் அனுப்புனது நீ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இந்த டைம்ல போய் என்கிட்ட இப்படி விளையாடிட்டு இருக்கீங்களே, என்னால பேசக்கூட முடியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப இந்த பக்கம் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ வெளியே போயிடுறான். சரி ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வெளியே போன உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, சார் மேடத்தோட ஃபுல் டீட்டெயில் கிடைச்சிருச்சு, அவங்க வந்து ஜி குடும்பத்தோட பொண்ணு, இதுதான் அவங்க ஃபேமிலி போட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அதுல 4வது பொண்ணா இவங்களை கட்டாயப்படுத்தி தான் சேர்த்திருக்காங்க. அவங்க தம்பியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த குடும்பத்துல அவங்க எல்லாம் இருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு இவன் எல்லா உண்மையும் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் குடும்பத்துல உள்ளவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிக்கவும் என்ன வச்சு பழி வாங்குறதுக்காகவும் தான் என் கூட க்ளோஸ் ஆயிட்டு இருக்கான். ஸோ அவன் என்ன ஒரு டூல் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ செமகாண்டாயிட்டு இப்ப ஹீரோயினை பார்க்க தான் போறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவ தம்பியை பாத்துக்கிற இடத்துல இருந்து தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு கால் பண்ணோம், ஆனா நீங்க எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்ல, என்னது கால் பண்ணாங்களா அப்படின்னா அந்த காலை அட்டன் பண்ணிருக்கிறது கண்டிப்பா அவனதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு வெளியே ஓடி வர, இந்த பக்கம் ஹீரோவும் வந்துடுறான். இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க வந்தது எதுக்காக, ஜி குடும்பத்துக்காகவா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ ரொம்ப ஷாக் ஆயிரா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, உன்கிட்ட நான் 1000 தடவையாவது கேட்டிருப்பேன் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு, ஆனா இப்ப வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்க. நீ சொன்ன எல்லாத்தையும் நான் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்தேன்ல, நீ சொல்ற எல்லாத்தையும் முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, நான் மறைக்கிறதுக்கு காரணம் இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. காரணம் இருக்கா? நீ 1000 காரணம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. லாஸ்ட் டைம் நான் என்ன சொன்னேன் அப்படின்றத மறந்து போயிட்டியா? என்கிட்ட போய் சொன்னா உன்னை கூண்டுல அடைச்சு வச்சிருவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட கூப்பிடுறான். இவளை கூட்டிட்டு போய் கூண்டுல போட்டுரு, சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஐயோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ சொல்ற எதையுமே ஹீரோ காதுல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போய் என்ன கேக்குறானா, நீ என்னோட ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொன்னல, ப்ளீஸ் என்னோட தம்பியை காப்பாத்து அப்படின்னு சொல்ல, உன்னோட தம்பியை நான் காப்பாத்துறமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவளை கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை கூட்டிட்டு போய் தனியா அடிச்சு வச்சிடறான். இப்ப ஹீரோயினை தனியா ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு அவ கையில எல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கும்போது அவளை பாக்குறதுக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானா, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட தம்பியை காப்பாத்து, நான் பண்ணது தப்பு தான், என்னோட உயிரை வேணாலும் எடுத்துக்க, அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை ஏமாத்தினதுக்கு உனக்கு தண்டனை இருக்கு, உன் தம்பியெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாது, அவன் செத்து போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, அவளோட தம்பியை காப்பாத்துறதுக்கான வழியை பாரு, அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து நல்ல டாக்டரா பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பியை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல டாக்டராவும் பாத்துறான். இப்ப டாக்டர் கிட்ட என்ன சொல்றானா, பெஸ்ட் மெடிசனா கொடுத்து அவனை சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறா. கண்ணை முழிச்சு பார்த்தா அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இப்ப இவ என்ன யோசிக்கிறானா, யாரு நம்மள ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்தது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. அவ வந்து என்ன சொல்றானா, நீ எதுக்காக என்னோட ஃபியான்சியை காப்பாத்துன, அவனை கரெக்ட் பண்றதுக்காக அவன் உயிரை கூட கொடுக்க தயாராயிட்டியா, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை பார்த்ததே இல்லடி, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்க. என்னை விட்டு போடி அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபியான்சி டக்குன்னு இந்த பக்கம் வந்துடுறான். இப்ப இவளை பாத்தீங்கன்னா எல்லாமே இவளாலதான், இவ உங்களை கரெக்ட் பண்ண பாக்குறா, இவளை நம்பாதீங்க, இவ சொல்றது எல்லாமே போய் தான், நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் கேட்டது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டேன், அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, அவளை கொலை பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லங்க நான் அவளை கொலை பண்றதுக்காகலாம் வரல, நீங்க எனக்கு தானே சொந்தம், நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ இதுக்காக உங்களை காப்பாத்தணும், அவளுக்கு தான் ஃபியான்சி இருக்குல்ல, இவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ எனக்கு சொந்தமான பொண்ணு, எனக்கு சொந்தமானவள எது பண்றதுனாலும் நான் தான் பண்ணணும், இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல அவன் அந்த இடத்த விட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறான். இப்ப அந்த பக்கம் ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா கோவமா இருக்க மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. ஓஹோ மேடம் என் மேல கோவமா இருக்கீங்களா, பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவ அமைதியாவே படுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு உன் தம்பி உயிரோட தான் இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்ல உண்மையாவே சொல்றீங்க, உண்மையாவே என்னோட தம்பி உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு 3 ஆசை இருக்குன்னு சொன்னேன், ஒன்னு என் தம்பியை காப்பாத்திட்டீங்க, ரெண்டாவது வந்து நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்ததை யார்கிட்டயும் சொல்லல, மூணாவது என்ன தெரியுமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உன்னை என்னோட தம்பிக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்க, அவனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ற வழிய பாரு, மத்தபடி உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்ன வச்சு ரிவெஞ்ச் எடுக்கணும் தானே ஆசைப்பட்ட, ரிவெஞ்ச் எடுக்க நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே நான் அவர் கூட ஒன்னா இருந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இவருக்கு விருப்பம் இல்ல போலயா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இப்பதான் ஹீரோயினுக்கு மனசே நிம்மதியா இருக்கு. இப்பவே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவளோட அம்மா தான் வராங்க, அந்த ஆன்ட்டி. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட தம்பியை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட தம்பியா, அவன் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட நீ இப்படி பேசுவ, உன் தம்பியை காப்பாத்திட்டோம் அப்படின்ற திமிரா அப்படின்னு சொல்லி கேட்க என் தம்பியை காப்பாத்திட்டோம் அப்படின்ற திமிரு கிடையாது, நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்ல, அந்த தைரியத்துல தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இன்னையில இருந்து நான் உன்னோட பொண்ணு கிடையாது, அதே மாதிரி என் தம்பி வந்து உன்கிட்ட இல்ல, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நீ யாருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சியோ அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், உனக்கு எனக்கும் இருக்க உறவு இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் குடும்ப மானத்தையே வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, என்ன சொல்லி உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, இவ வந்து உங்களோட உண்மையான பொண்ணு கிடையாதுன்னா அப்ப உங்க உண்மையான பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இப்ப அவ என்ன கேக்குறானா, சரி எதுக்காக நீ அவங்க கிட்ட அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல, அவங்க உன்னை நடிக்க வைக்க தானே இங்க கூட்டிட்டு வந்தாங்க, நீ அவங்க பொண்ணுக்கு பதிலா இருக்கனா, அவங்க பொண்ணுக்கு என்னாச்சு அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட ஃபியான்சியும் அவனோட லவரும் தான் வராங்க. இப்ப அவன் வந்து என்ன சொல்றானா, என் அண்ணனோட உயிரையே நீ காப்பாத்திருக்க, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு தெரியுமா, உனக்காக தான் இந்த ஃபிளவர் ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க இதெல்லாம் இனிமே எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா நீயும் எனக்கு தேவை கிடையாது, நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்றேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, இவ்வளவு நாளா குட்டி போட்ட போன மாதிரி என்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த, ஆனா இப்ப இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க நீ என்னப்பா என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க, உன்னோட உண்மையான காதல் தான் உன் பக்கத்திலே நிக்குதே, அவளை வச்சுக்கிட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நியாயம் இல்ல, அவ கூடவே சுத்திட்டு அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆக போறா போல. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் தான் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கொடுங்க மேடம், நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல கூட்டிட்டு போய் வீட்டுல பத்திரமா வை அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் போறான். இப்ப அங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் இருக்கா. இப்ப அவ இவளை பார்த்த உடனே பேய் கத்த ஆரம்பிக்கிறா. ஏண்டி இவனோட வீட்டுக்கே வந்து அவனை கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டியா, உன்னை நான் இன்னைக்கு உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்க. நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவ அடங்குற மாதிரியே இல்ல, ஹீரோயினை போட்டு ஒரு பாடுபடுத்திட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றானா, நாங்கெல்லாம் ஒரு குடும்பத்தையே கொலை பண்ண குடும்பம், அது தெரியுமா, எங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது அந்த குடும்பம் இவளோட குடும்பம் தான் அப்படின்ற விஷயமே. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி நான் தம்பி கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேகமா இப்ப அவளோட தம்பியை பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப அவ தம்பி கிட்ட போய் என்ன சொல்றானா, நம்மளோட அம்மா அப்பாவை கொலை பண்ணது காங் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். அக்கா, காங் ஃபேமிலியில உள்ளவங்க தான் நம்மளோட அம்மா அப்பாவை கொலை பண்ணாங்க, அப்பாவும் அம்மாவும் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லா உண்மையுமே புரியுது. சரி உனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் உனக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவரா, நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்ப்போம், நம்ம 2 பேரோட வாழ்க்கையை நல்லபடியா அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொல்றானா, எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, எனக்கு அவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறான். இப்ப அவன் இழுத்துட்டு போய் என்ன கேள்வி கேட்கறானா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனா பிடிக்காதுன்னு சொல்ற உன் தம்பி கிட்ட எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீங்க தானே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி எனக்கு உங்களை பிடிக்கும், அதனாலதான் பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக தான் இப்படி சொன்னியா,
நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் ஃபேமிலிக்காக ரிவெஞ்ச் எடுத்து முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே தாத்தாவ பார்க்கறதுக்காக தான் போறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "தாத்தா நான் ஜியாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் தம்பிக்காரன் ஷாக் ஆயிடுறான். "அண்ணா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ என்னோட ஃபியான்சி. அவள நீ கரெக்ட் பண்ணிட்டியா? அவ கூட நீ ஒண்ணா இருந்தியா?" அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துடுறா. அவ வந்து என்ன சொல்றான்னா, "தாத்தா நான் என்னோட கல்யாணத்த கேன்சல் பண்ணலான்னு இருக்கேன். நான் உங்களோட 2வது பையன கல்யாணம் பண்ணிக்க விரும்பல" அப்படின்னு சொல்ல, "ஏன்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்ட?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மென்ட் நடந்த அன்னைக்கு, நீ அந்த பொண்ணு கூட பெட்ல ஒண்ணா இருந்தத நானே என்னோட கண்ணால பார்த்தேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப தாத்தா பார்த்தீங்கன்னா, "உன்ன நான் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கேன். சொல்லப்போனா நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாரி. எப்படி இப்படி ஒரு தப்ப பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தாத்தா அந்த பொண்ணு பொய் சொல்றா. அவ சொல்றத நம்பாதீங்க" அப்படின்னு இவ சொல்றா. என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ண தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க போல. எல்லார் முன்னாடியும் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மாரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்பதான் இவங்களோட கூட்டம் எல்லாம் வெளிய வருது. இப்ப அவ தாத்தா கிட்ட இப்படி சொன்ன உடனே, "உன்ன இந்த வீட்ட விட்டு வெளிய துரத்துற நேரம் வந்துருச்சு போலயே" அப்படின்னு சொல்ல, அவ தாத்தாவோட கால புடிச்சுட்டு, "ப்ளீஸ் தாத்தா என்ன வெளிய அனுப்பிச்சிடாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "2 பேரும் இந்த இடத்த விட்டு வெளிய போங்க" அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஷோல்டர்ல கை போட்டு அவள கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃபியான்சி பாத்துட்டு, "உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன்டி. என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டல" அப்படின்னு ஹீரோயின் மேல செம காண்டாயிட்டு இருக்கா. இவ நேரா அவளோட அண்ணா கிட்ட தான் சொல்றா. "அண்ணா என்னோட ஃபியான்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு காரணம் அந்த ஜியாங் பொண்ணு தான். அவள எப்படியாவது கொலை பண்ணிருனா. அவ உயிரோட இருந்தான்னா, என்னோட வாழ்க்கையே நாசமா போயிரும். அவ செத்து போனா தான் எனக்கு நிம்மதி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. உன் ஆசைய நான் நிறைவேத்தாம இருப்பேனா? கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இந்த ஆளு சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட தம்பி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப இவ என்ன சொல்றான்னா, "நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நம்ம யார ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ, அவங்கள ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் அவர கல்யாணம் பண்ணிட்டு, நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, "நீ அவர கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ற. ஆனா உனக்கு அவர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாரியே எனக்கு தோணலையாக்கா? என்னன்றத நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, டக்குனு அவள ஒரு ஆள் புடிச்சு இழுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்கேயே உட்காரு அதான் உனக்கு சேஃப்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் எந்திரிச்சு போறான். இவ பின்னாடியே ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவன போட்டு ஹீரோ கண்ணா பின்னான்னு அடிச்சு வச்சுடுறான். என்னடான்னு பார்த்தா, அந்த காங் ஃபேமிலி தான் இவள கொலை பண்றதுக்காக ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப "ஒரு நிமிஷம் நில்லு. நீ எப்படி காங் ஃபேமிலிய பழி வாங்க போற? அத பத்தி கொஞ்சம் சொல்லேன்" அப்படின்னு சொல்ல, "எப்படின்னு எனக்கு தெரியல. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, எனக்கு கொஞ்சம் பவர் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள நுழையிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீ ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நீ என் கூட தான் வாழணும்" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா நான் உங்க கூடவே வாழ்றேன்" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு, "அடுத்த வாரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கான ஏற்பாட பாரு" அப்படின்னு சொல்ல, "அடுத்த வாரத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு" அப்படின்னு இவ சொல்றான். "பரவால்ல சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணு" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கான ரிங்க செலக்ட் பண்றதுக்கு ஜுவல்லரி கடையிலேருந்து ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கான். இப்ப அதுல ஒரு ரிங்க எடுத்து ஹீரோயினோட கைக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட தம்பிய பார்க்கறதுக்காக தான் வரா. இப்ப அவளோட தம்பிகிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "நான் அடுத்த வாரம் அவர கல்யாணம் பண்ணிக்க போறேன். சாட்டர்டே எங்க 2 பேருக்கும் கல்யாணம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அக்கா அப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கலையா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். "இல்லடா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அவர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கலான்னு இருக்கோம். ரிவெஞ்ச் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இந்த சிட்டிய விட்டு போயிரலாம்" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இவங்க 2 பேரும் பேசுறது ஹீரோ இந்த பக்கம் கேட்டுட்டு தான் இருக்கான். என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு கேமரா வச்சிருக்கான். இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன் தம்பிய பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவளோட ரூம்ல தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் தம்பிகிட்ட ஒரு விஷயம் சொன்னியே, அது உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க நான் அவன சமாதானப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். மத்தபடி அது உண்மை இல்ல" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவோட ஃபியான்சி தான் காட்டுறாங்க. அவளுக்குமே ஹீரோ கல்யாணம் பண்ண போற விஷயம் தெரிஞ்சிருது. "அண்ணா அடுத்த வாரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த காங் ஃபேமிலிக்கு ஜியாங் ஃபேமிலில இருந்து தான் கால் வருது. என்னடான்னு பார்த்தா, அவங்க கால் பண்ணி ஹீரோயின் உயிரோட இருக்க விஷயத்த போட்டு விட்டுர்றாங்க. "ஜீ குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கொலை பண்ணீங்களே, 2 பேர விட்டுட்டீங்க. அந்த பையனும் பொண்ணும் உயிரோட தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, இந்த ஆளு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். "இந்த விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு உதவி செய்யணும்னு நெனச்சேன் பண்ணிட்டேன். மத்ததெல்லாம் நீயே பார்த்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன வச்சுர்றாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றான்னா, "நீ என்ன ஒவ்வொரு தடவையும் ஏமாத்த பார்த்துட்டே இருக்க" அப்படின்னு சொல்ல, "என்னோட தம்பிய சமாதானப்படுத்த தான் அப்படி சொன்னேன். உன்ன விட்டுட்டு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்ல, "சரி இந்த ஒன் டைம் உன்ன நம்புறேன். இன்னொரு டைம் பொய் சொல்ல பார்த்தேன்னா உன்ன கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "சார் ஜியாங் ஃபேமிலில இருந்து காம் ஃபேமிலிக்கு ஒரு கால் போயிருக்கு. இவங்க 2 பேரும் உயிரோட
அவங்களோட இருக்க விஷயத்த அவங்க பத்த வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா கல்யாணத்தன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். இப்ப இவ என்ன சொல்றான்னா, நானும் என்னோட தம்பியும் உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா என்னோட தம்பியோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அவன நான் பாத்தாகணும் அப்படின்னு சொல்லி, இப்ப 2 பேரும் தம்பிய பாக்க தான் போறாங்க. இப்ப அவன பாத்தா நல்லா தான் இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்னோட அக்கா தான் என்கிட்ட வர வர ரொம்ப பொய் சொல்லிட்டே இருக்கா. என்ன நம்பவே மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போக போக எல்லாம் சரியா போயிரும் மாமா" அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும் தான் சொந்தம்" அப்படின்னு சொல்லி அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வெளிய போயிட்டு வந்தா, அந்த இடத்துல கல்யாண ட்ரெஸ் தான் இருக்கு. இப்ப இந்த ட்ரெஸ்ஸ பாத்தா இவளுக்கு ரொம்பவே புடிச்சு போயிருக்கு. "இவ்ளோ அழகா இருக்கே" அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். "இந்த ட்ரெஸ் புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப நல்லா இருக்குங்க" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றான்னா, "நானும் என்னோட தம்பியும் உயிரோட இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்போது, என் தம்பியோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அவன பக்கத்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுருங்களேன்" அப்படின்னு சொல்ல, "கல்யாணம் முடிஞ்ச கையோட அவன உடனே ஷிஃப்ட் பண்ணிடுறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா கல்யாணம் நடக்க போற நாள தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாண ட்ரெஸ்லாம் போட்டுட்டு கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அதே கல்யாணத்துக்கு தான் காங் ஃபேமிலியும் வந்திருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயின கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இவ சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்ப இவ ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வந்துடுறா. "என்னடி உன் ஃபேமிலிய பத்தி கேள்விப்பட்டேன். உன் அம்மா, அப்பா கூட சேர்ந்து செத்து போவேன்னு நெனச்சேன். தனியா செத்து போவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ரூம விட்டு வெளிய ஓடலான்னு பாக்குறா. ஆனா, அவ அதுக்கு முன்னாடியே ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ளயே வந்திருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கத்தி எடுத்து 2 டைம் ஹீரோயின குத்த, அவ அதே இடத்துல கீழ விழுந்துடுறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்றதுக்காக ஸ்டேஜ்ல ஏறி வந்து நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின காணோம். அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. டோர் க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா ஹீரோயின பாக்க தான் போறான். அங்க போய் பாத்தா, இவ ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அவன் வேகமா அவள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஆப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ இந்த பக்கம் ரொம்பவே டென்ஷனோட நின்னுட்டு இருக்கான். அவளுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடுறா. "எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனோட அசிஸ்டன்ட்ட பாத்தீங்கன்னா, "பாஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. கண்டிப்பா இது காங்கோட வேலையா தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்பவே டென்ஷனா, "அவன நான் என் கையால தான் கொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றார்ன்னா, "இப்போதைக்கு அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சர்ல இருக்காங்க. கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோக்கு இப்பதான் உயிரே வந்த மாரி இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நேரா அந்த காங்க பிடிக்கிறதுக்காக போயிடுறான். இப்ப அவனோட ஆளுங்கள கூட்டிட்டு, அந்த காங்கையும் அவளோட ஃபியான்ஸையும் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் மூஞ்செல்லாம் கிழிச்சு விட்டுட்டு, "உன்ன நான் என் கையால தான் கொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கொல்ற மாரி வர, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். மேடம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா அப்ப ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட தம்பி வந்திருப்பான். அவன் வந்து டாக்டர்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, "எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா மட்டும் தான். என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. டாக்டர் நீங்க நினைச்சா என்னோட அக்காவோட உயிர காப்பாத்தி தர முடியும்" அப்படின்னு சொல்லி டாக்டர பொய் சொல்லியிருப்பான். இவ இறந்து போயிட்டதா. அதனால தான் டாக்டர் ஹீரோயின் இறந்து போயிட்டதா ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோ வேகமா ஹாஸ்பிட்டல் ஓடி வந்து பார்த்தா, இவள பார்த்தீங்கன்னா டெட் பாடி மாரி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவ பக்கத்துல போய் நின்னுட்டு, "என் கூட வாழ பிடிக்காம என்ன விட்டு போயிட்டியா? உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தேன். எல்லாமே கனவா போயிருச்சு" அப்படின்னு சொல்லி அவ கையில போட்ட ரிங்க மட்டும் கழட்டிட்டு அந்த இடத்த விட்டு சோகத்தோட வந்துடுறான். இவன் இப்படி வந்துட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ இப்பதான் மயக்கத்துல இருந்தே கண்ணு முழிச்சு பார்க்கறா. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல அவளோட தம்பி தான் இருக்கான். "டேய் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? என்னாச்சு? அவர் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அக்கா டாக்டர்ட்ட சொல்லி நீ செத்து போனதா செட் பண்ணிட்டேன். இனிமே யாருக்கும் நம்ம மேல டவுட் வராது. இனிமே நம்ம 2 பேரும் புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ண போயி அவரோட உயிர் ஆபத்துல இருக்கே. அவர நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இப்போதைக்கு நீ போகாத. நீ போனனா கண்டிப்பா அவங்க எல்லாரும் உன்ன கொன்றுவாங்க" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் புடிச்சு வச்சுட்டு கன்னா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். 2 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட்டு சாக போறீங்க? நீயா? நீயா? அப்படின்னு சொல்லி ஹீரோ சைக்கோ மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த இடத்துக்கு ஜியாங் குடும்பம் தான் வர்றாங்க. பார்த்தா ஹீரோயினோட ஃபேக்கான அம்மாவும், அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஆக்சுவலா உங்களுக்கு 4வது பொண்ணுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கரெக்ட்டா? ஜி குடும்பத்துல 2 குழந்தைங்க பொறந்தாங்க. அதுல ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து நீ வளர்த்துட்டு இருந்த. அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தைக்கு பதிலா தானே இவள நீ 4வது பொண்ணா நடிக்க வச்சுட்டு இருந்த" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "இல்ல நீ சொல்றதெல்லாம் பொய். இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, "எந்த கையால உன் குழந்தைய திருடுனியோ, அந்த கை உனக்கு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள புடிச்சிட்டு போக சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த வீல் சேர்ல உட்கார்ந்திருக்காரே அவர்கிட்ட தான் வர்றான்.
இப்ப அவர்கிட்ட வந்து, "என்னய்யா நீ பிளான் பண்ண மாரி எதுவுமே நடக்கலையா? நான் உன்னோட கால மட்டும் உடைச்சிருக்க கூடாது. உன் உயிர அப்பயே நான் எடுத்திருக்கணும். ஏன்னா உங்கள மாரி ஃபேமிலி எல்லாம் இந்த ஊர்ல இருக்கவே கூடாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, கத்தி எடுத்து ஹீரோவோட வயித்திலே குத்திர்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன்ன கொல்றதுக்காக தான் நான் இத்தன வருஷம் காத்துட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ குத்திர்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவ பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங் குடும்பத்தோட 4வது பொண்ணு இறந்து போயிட்டா. அது மட்டும் இல்லாம அவங்க மூத்த பையனுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு அப்படின்னு ஹீரோவ பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவர நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் விட்டு வேகமா வெளிய கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, மயக்கத்துல இருந்து இப்ப தான் கண்ண முழிக்கிறான். கண்ண முழிச்சு அவனோட வீட்ல தான் இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "பாஸ் நீங்க எங்க போறீங்க? உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. உங்கள சுத்தி நெறைய எதிரிங்க தான் இப்ப இருக்காங்க. இப்ப நீங்க வெளிய போனீங்கன்னா, கண்டிப்பா அவங்க எல்லாரும் உங்கள போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்ல, "இல்லடா நான் போயே ஆகணும். அவங்க எல்லாரையும் கொன்னா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அசிஸ்டன்ட்ட பார்த்தீங்கன்னா, "பாஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. மேடத்தோட உடம்ப இறுதி மரியாதை செய்ய ரெடி பண்ணவே இல்ல. சொல்லப்போனா அந்த உடம்ப இன்னொரு ஆள் வாங்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேடம் இறந்திருக்க மாட்டாங்க. அவங்க உயிரோட தான் இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அப்ப நான் போய் உடனே அவன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க, இவன் சொன்ன மாரியே ஹீரோவ கொலை பண்றதுக்கு நெறைய ஆளுங்கள செட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அவங்க கூட எல்லாம் ஹீரோ சண்டை போட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அவனால முடியல. அவங்க எல்லாரும் ஹீரோவ அடிச்சு போட்டுறாங்க. அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு போன உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஓடி வந்துடுறா. இப்ப அவ ஓடி வந்து, "ப்ளீஸ் கண்ண திறந்து பாரு. உனக்காக தான் நான் வந்திருக்கேன். உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அவள பார்க்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு நியூஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்ட சொல்லி காங் ஃபேமிலி என்னென்ன பண்றாங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப அந்த ரெக்கார்ட் எல்லாத்தையுமே போலீஸ்ல குடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே போலீஸ் புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாண ட்ரெஸ்ல ரொம்பவே அழகான இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "என் செல்லக்குட்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.